உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்று தினம் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை கூட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு வேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஏன் போகிறீங்க, கண்டென்ட்டில் என்ன ஆச்சுன்னா அந்த காரணத்தை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். சரி, செய்திக்குள்ளே போவோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி நம்ம மேஜை மேலே இருக்கிறது இதுதான். ஒன்று, நேற்று பெருந்தலைவர் காமராஜோட 124வது பிறந்தநாள். முதல்வர் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினது மட்டும் இல்லைங்க, அந்த பிறந்தநாளையே ஒரு கல்வி இயக்கமாக மாற்றி மாணவர்களுக்கு 6 மாநில அளவிலான போட்டிகளை வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம முக்கிய செய்தி. விரிவாக அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரெண்டாவது, லஞ்ச விவகாரத்தில் தாவேகா தன் சொந்த கட்சி நிர்வாகி மேலேயே அதிரடி காட்டியிருக்கு. செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினதா வீடியோ வெளியானதும் அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தாவேகா நீக்கியிருக்கு. அவரை கைதும் ஆகியிருக்காரு. இதுவும் இன்றைக்கி முக்கிய செய்தியில் வரப்போகுது. இன்றைக்கி 2 முக்கிய செய்தி. மூன்றாவதாக, நேற்று காலை சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி தான் அந்த நாள் சொன்னபடி நடந்துருச்சு. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு நேற்று ஆலத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகிட்டார். உள்ளே என்ன நடந்துச்சு, அடுத்தது என்ன, தொடர்கதை பகுதியில் முழுசாக நான் சொல்கிறேன். 4, விவசாயிகளுக்கு பெரிய செய்தி. இன்றைக்கி 16ஆம் தேதி முதல் 3 இடத்துல பாசன நீர் திறக்கப்படுகிறது. கொடுமுடியாறு, கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், பாரூர் பெரிய ஏரி 3ம் சேர்ந்து 17,189 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களுக்கு தண்ணி போகுது. 5வதாக, போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக ஒரு புது கூட்டு உருவாகியிருக்கு. முதல்வரும் கேரளா உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலாவும் நேற்று சந்தித்து தமிழ்நாடு கேரளா இடையேயான போதை கடத்தல் தடுப்பு ஒருங்கிணைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. 6வதாக, சென்னை வாசிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. நாளைக்கும் நாளனைக்கும், அதாவது 17, 18 சென்னைக்கு விவிஐபி வருகை இருக்குது. மீனம்பாக்கம், கிண்டி உள்பட பல பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடும் ட்ரோன் பறக்க விட முழு தடையும் அமல்படுத்தியிருக்குது. விவரமாக எஃப்ஐஆர் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7வது, ஒரு முக்கியமான நீதிமன்றம் தீர்ப்பு. பெண்களோட அந்தரங்க படங்களை வச்சு மிரட்டின கொடூர ஒரு வழக்கில் கீழ் நீதிமன்றம் கொடுத்த இயற்கை வாழ்நாள் ஆயுள் தண்டனையை வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட் உறுதி பண்ணியிருக்கு. கூடவே ஹைகோர்ட் ஒரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்கு. அதை எல்லாருமே கேட்கணுங்க. இது ரொம்ப முக்கியமானது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 8வது, டெல்லி ஜவுளி மிஷன் தொடருது. பாரத் டெக்ஸ் 2026 கண்காட்சியில் தமிழ்நாடு அரங்கு திறக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் விஜய் பாலாஜி மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிட்ட நிதி உதவி கோரிக்கை மனுவும் கொடுத்திருக்காரு. 9, சென்னை வடக்கு பகுதி மக்களுக்கு 608 பேருக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வந்து நேற்று வழங்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் ரசீது கட்டாயங்கிற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலும் வந்திருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமான ஒரு தகவலுங்க. 10வது, இன்றைக்கி காலை 10:30 மணிக்கு முதல்வர் தலைமையில் தாவேகா அரசோட 2வது அமைச்சரவை கூட்டம் நடக்குது. பட்ஜெட் தான் மையம்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட முடிவுகளை நாளை காலை இங்கே முழுசாக நான் சொல்கிறேன். இதில் எது பெருசு, இன்றைக்கி முக்கிய செய்தி ஒன்றும் இல்லைங்க, நான் முதல்ல சொன்னேன் 2. ஒரு பக்கம் விதை, இன்னொரு பக்கம் கலை. ஓகேங்களா? ஸோ அதாவது விதை கலை. ஓகே, சூப்பர். வாங்க 2யுமே பார்ப்போம். அடுத்தபடியாக முக்கிய செய்திகள். இன்றைக்கி இந்த பகுதியில் 2 செய்தி இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி 2ம் தாவேகா சம்மந்தப்பட்டது. ஒன்று நல்லது, இன்னொன்று கசப்பானது தான். பட் 2யுமே நான் அப்படியே சொல்கிறேன். பகுதி 1, நேற்று ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜோட 124வது பிறந்தநாள். வழக்கமாக இந்த மாதிரி நாளில் என்ன நடக்கும், தலைவர்கள் சிலைக்கு மாலை போடுவாங்க, புகைப்படம் வரும். அன்னையோட அது வந்து முடிஞ்சு போகும் இல்லையா. நேற்று நடந்தது அது மட்டும் இல்லை, 3 அடுக்காக நடந்திருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் அடுக்கு மரியாதை. சென்னை பல்லவன் இல்லம் எதிரில் இருக்கிற காமராஜர் சிலைக்கு முதல்வர் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சபாநாயகரும் 9 அமைச்சர்களும் உடன் வந்து இருந்தாங்க. முதல்வர் தன்னோட பதிவில் சொன்னது, அடிச்சுவட்டில் நாமும் பயணித்து வளமான தமிழகத்தை உருவாக்க உறுதியேற்போம். ஸோ கர்ம வீரர் காமராஜர் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. 2வது அடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே நாளில் ஒரு திறப்பு. வேளாண் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பாக வந்து 2 மாணவியர் விடுதிகள் நேற்று திறக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலியில் வந்து 4.75 கோடி செலவில் ஒன்று, ஒரத்தநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4.56 கோடி செலவில் இன்னொன்று. ஸோ அமைச்சர் திருமதி கமலி திறந்து வச்சாங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜோட 124வது பிறந்தநாளை ஒட்டி அவரோட உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ கல்விக்கண் திறந்த தலைவர் பிறந்தநாளில் படிக்க வர பெண் பிள்ளைகளுக்கு தங்குற இடம் திறக்கப்படுறது ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்க முடியுது. 3வது அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் இருக்கலே ஒரு பெரிய விஷயம், கல்வியை கொண்டாடுவோம். ஸோ முதல்வர் உத்தரவுப்படி காமராஜர் பிறந்த நாளையொட்டி மாணவர்களுக்கு 6 மாநில அளவிலான போட்டிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன போட்டி சொல்கிறேன். 1, 3 பிரிவுகளில் வினாடி வினா போட்டி. ஸோ 2 இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டி.
3 ஓவியம் மற்றும் புகைப்பட போட்டி. 4 இதை கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம், ஏஐ ப்ராம்ப்ட் கிரியேஷன் போட்டி. சூப்பரில் அரசு பள்ளி மாணவர்கள் ஏஐக்கு ப்ராம்ப்ட் எழுதுகிற போட்டி நடத்துகிற அளவுக்கு நம்ம கல்வித்துறை வந்திருக்குன்றது வந்து நல்ல விஷயம் இல்லையா? ஸோ 5 ப்ரீகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரையுமான குழந்தைகளுக்கு தனித்திறமை வீடியோ போட்டி. ஓகேவா? ஸோ 6 3 முதல் 7 நிமிஷ குறும்பட போட்டி. கடைசி தேதி ஆகஸ்ட் 16. QR கோடு மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மெயில் ஐடியை காமிக்க சொல்கிறேன். அதாவது கல்வியை கொண்டாடுவோம் @gmail.com. இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க நம்ம ஸ்க்ரீனில். இதுக்கு வந்து நீங்கள் அதுலேயும் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ அதில் அனுப்பவும். வீட்டில், தெருவில், இல்லை சொந்தத்தில் பள்ளி படிக்கிற பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தகவலை வந்து இன்றைக்கி அவங்ககிட்ட சேருங்க. 1 மாதம் நேரம் இருக்குது. நல்ல என்ட்ரி தயார் பண்ண முடியும், பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஸோ இது ஒரு வரியில் சொல்கிறேன். சிலைக்கு மாலை போடுறது ஒரு நாள் மரியாதை, கரெக்டுங்களா? ஸோ போட்டி அறிவிக்கிறது விதை போடுறது. அதாவது இந்த மாலை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மாலையிலேயே வந்து வாடிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த விதை முளைச்சி வந்து பார்த்தீங்கன்னா வரும், அவர் போடுற விதை அதுன்றது முளைச்சி வரும். ஒரு பிள்ளை வினாடி வினாவுக்கு காமராஜர் வரலாறு படிக்கும். இன்னொரு பிள்ளை குறும்படத்துக்காக காமராஜர் ஆட்சியை வந்து ஆராயும். ஸோ பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா கல்வி இயக்கமாக மாற்றுறது காமராஜருக்கு இதை விட பொருத்தமான ஒரு மரியாதை இருக்க முடியுமான்னு தெரியல. சூப்பருங்க. ஸோ ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் இதில் எத்தனை பேர் பங்கேற்கிறாங்கன்றது தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். ஸோ 2வது பகுதி, சரிங்களா? நான் 2 பகுதின்னு சொன்னேன். 2வது பகுதி ரொம்ப முக்கியங்க. இப்போது இன்னைக்கோட 2வது பகுதி மிக முக்கிய செய்தி. இது தாவேக்காவுக்கு கசமான செய்தி, ஆனால் சொல்லியே ஆகணும், சொல்கிறோம், சரிங்களா? செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சி, அங்கே மன்ற தலைவராக இருக்கிறவர் வீரா என்கிற வீராசாமி. இவர் அதே நேரம் தாவேக்காவோட செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலராக வந்து பொறுப்புலேயே இருந்திருக்காரு. ஸோ நேற்று ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.30 lakhs, 1,30,000 ரூபா வந்து பார்த்தா லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு வீடியோ வெளியாச்சு. பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. எதிர்கட்சிகள் உட்பட பல தரப்பில் இருந்து கண்டனம் வந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தான் இங்கே நம்ம பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவேக்கா காத்திருக்கலைங்க. கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்துச்சு. கழகத்திற்கு கலகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் அன்னைக்கே அவரை மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பிலிருந்து மட்டும் இல்லைங்க, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கிட்டாங்க. அதாவது கட்சியிலேருந்தே வெளியேற்றம், கட்சியிலே கிடையாது, அதோட அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. செம்ம மேட்ரு இல்லையா இது? ஸோ இது ஜஸ்ட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. இன்னொரு பக்கத்தையும் நான் சொல்கிறேன். வீராசாமி தரப்பில் இது லஞ்சம் இல்லை, கொடுத்த கண்ணை திருப்பி வாங்கினேன்ற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விளக்கம் சரியாக தப்பான முடிவு பண்ணுறது விசாரணையோட வேலை, நம்ம வேலை கிடையாது. ஸோ நீக்கம் வேறு, குற்றம் நிரூபணம் வேறு, ரெண்டையுமே நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஸோ இது நான் ஏன் முக்கிய செய்தியாக வச்சுருக்கேன், காரணம் இருக்குது. கரூர் மேடையில் முதல்வர் மக்களுக்கு வந்து நேரடியாக சொன்னது ஞாபகம் இருக்கா? லஞ்சம் கொடுக்காதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போது சொந்த கட்சிக்காரே லஞ்சம் விவகாரத்தில் மாட்டினோம். விசாரணைன்னு இழுக்கலை, அதாவது விளக்கம் கேட்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படி கடக்கலை, அப்படி கடந்து போயிடல, சரிங்களா? ஒரே நாள் கட்சி வந்து வாசலை காமிச்சு கெட் அவுட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சு. வெளில போனவனே அழகாக போலீஸ்காரங்க தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஊராட்சி தலைவருக்கே, ஒரு மாவட்ட இணை செயலாளருக்கே இந்த நிலைமைனா அளவுகோல் எல்லாருக்கும் இதுதான். அமைச்சராக இருந்தாலும் இதுதான், சரிங்களா? இதே தாங்கிறது தான் இந்த நடவடிக்கை சொல்கிற செய்தியாக நான் பார்க்குறேன். அந்த அளவுகோல் இனிமேலும் இப்படியே நிற்கணும் தான் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்படுறோம். மக்களும் அதை ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க. ஒரு தெளிவு, கட்சி பதவி நீக்கமாச்சு, ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி. ஸோ அதுக்கான சட்ட நடைமுறை தனி. ஸோ வழக்கு என்ன ஆகுது, அந்த பதவி என்ன ஆகுதுன்னு இங்கேயே சொல்லிட்டு இருப்பேன். கண்டிப்பாக இன்னொரு தெளிவான ஒன்று சொல்கிறேன். வீடியோ அனுப்பல, இப்போது இது குற்றச்சாட்டு தான், மேலே முடிவு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் பார்த்துக்கும். ஸோ இப்போது 2 செய்திகளையும் சேர்த்து பாருங்கள். ஒரே நாளில் ஒரு பக்கம் காமராஜர் பேரில் கல்வி விதை போடுறாங்க, இன்னொரு பக்கம் சொந்த வயலில் முளைச்ச கலையை அப்படியே பிடுங்கி தூக்கி கெட் அவுட் போடுறாங்க. ஸோ விதை போடுறது முக்கியம், களை பிடுங்கிறதும் அவ்வளோ முக்கியம். ஸோ ரெண்டும் நடந்தால் தான் அது பேர் விளைச்சல். சூப்பரா? ஸோ இந்த ஷோவில் ஒரு விஷயம் எப்போவும் நினைவில் வச்சுக்கோங்க. நல்லது நடந்தால் சொல்கிறோம், தப்பு நடந்தாலும் அதையும் அப்படியே சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ இன்னைக்கு தாவேக்கா நியூஸ் போட்டானா பார்த்தியா பார்ப்பாங்க சில பேர், பார்த்தியா போடவே இல்லை பார்த்தியா, அப்படிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அதில் போட்டுருவோம். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ நேற்று காலை சொன்ன 2 ஆய்வு கூட்டத்திலையும் நிதி அமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னு. ஸோ இது பட்ஜெட் இருக்கிற ஒரு மாதிரி டைமு. இன்றைக்கி அது உறுதியாக இருக்குது. தலைமைச் செயலகத்தில் 2026-27 பட்ஜெட்டுக்கான இறுதி வடிவ ஆலோசனை குழு நடந்திருக்கு. நிதி அமைச்சர் மரியா வில்சன் உட்பட 7 அமைச்சர்களும் நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சித்திக் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க. பட்ஜெட் தேதி அறிவிப்பு வந்ததும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக நேற்று தனித்தமிழ் இயக்கத்தோட
தந்தை மறைமலை அடிகளோட பிறந்த நாளும் கூட முதல்வர் தன்னோட பதிவில் தனித்தமிழ் புகழ் வணக்கங்கள் தெரிவிச்சிருக்காரு. காமராஜரும் மறைமலை அடிகளும் ஒரே நாளில் பிறந்தவங்க, கல்விக்கும் தமிழுக்கும் ஒரே நாள். அடுத்தபடியாக வேளாண் அமைச்சர் வினோத் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடியை சந்தித்து பேசியிருக்காரு. வேளாண்மையில் தொழில்நுட்பம் கொண்டு வர்றது, வேளாண் பட்டதாரிகளோட வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, இதுதான் வந்து அங்கே பேசியிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு ஒரு சந்திப்பு தான். எம்ஓயூவோட திட்ட அறிவிப்போ மற்ற எந்த ஒரு மாதிரி டாக்குமெண்டேஷனாக இந்த ஜியோ பாஸ் ஆகிருக்கு, ஃபைனலைஸ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது மாதிரி வரப்போ நம்ம விரிவாக பேசுவோம். அடுத்தபடியாக சிபிஐஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் தலைமையிலான குழு முதல்வரை வந்து சந்தித்து கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கு. தேனி மாவட்டம் மலைவாழ் மக்கள் விவசாயிகள் சார்ந்த கோரிக்கைகள், கூட்டணி அரசியல் பேச்சு எதுவும் இதில் இல்லை. ஸோ இது கோரிக்கை சந்திப்பு மட்டும்தான். அந்த மனுக்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை இதே நிகழ்ச்சி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர அந்த குதிரை பேர விவகாரம், தாவேகா எம்எல்ஏ ஒருவரை கட்சி மாற பல கோடி பேரும் பேசப்பட்டதா புகார். ஸோ எம்எல்ஏ மறுத்து ஆடியோ ஆதாரத்தோட காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துறாரு. இந்த வழக்கில் தொடர் கைதுகள் நடந்துகிட்டே இருக்கு. அமலாக்கத்துறை விசாரணை இறங்கியிருக்கதா ஊடக தகவல்கள் சொல்லுது. இந்த பின்னணியில் அமைச்சர் நிர்மல்குமார் இபிஎஸ் நேரடியாக பதிலடி கொடுத்திருக்காரு. தன் தவறை அவர் உணரணும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இது அமைச்சரோட கூட்டம். இதில் வர குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் வெளியில் வந்தால் அப்போ நம்ம இதை பற்றி தெளிவாக பேசுவோம். அடுத்தபடியாக திருவள்ளூர் தனியார் கடல் உணவு ஆலை அமோனியா விபத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானா எடுத்து விசாரணைக்கு வச்சிருக்கு. தமிழக அரசு, மத்திய அரசு, மாசு கட்டுப்பாடு வாரியங்கள், மாவட்ட ஆட்சியர்னு பல தரப்புக்கும் நோட்டீஸ் போயிருக்கு. ஸோ நேர்மையாக 3 விஷயம் சொல்லணும். இது தனியார் ஆலை, அதாவது நோட்டீஸ் மத்திய அரசுக்கும் போயிருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 2 லட்சம் இழப்பீடு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 31 நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தபடியாக சிறுதுளி அமைப்பு சார்பாக டாக்டர் எஸ்வி பாலசுப்ரமணியமும் அனிதா மோகனும் முதல்வர் வந்து சந்திச்சிருக்காங்க. அடுத்தபடியாக முதல்வர் இன்று காமராஜரோட மரியாதை முக்கிய செய்தி நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ அது தவிர இந்த முதல்வர் என்ன பண்ணார் அப்படின்ற பார்க்கலாம். முதல்ல பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஒரு கூட்டு வச்சுருக்காரு. போதைப் பொருள் கடத்தல்னு வந்தால் அது மாநில எல்லை பார்க்குறது இல்லை, இங்கே பிடிச்சா அங்கே போகும், அங்கே பிடிச்சா இங்கே வரும். அதனால தான் இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியம். கேரளா உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா நேற்று முதல்வரை வந்து சந்தித்து தமிழ்நாடு கேரளா இடையேயான போதை கடத்தல் தடுப்பு ஒருங்கிணைப்பு குறித்து ஆலோசனை நடத்திருக்காரு. மாநில அரசு தரப்பில் முக்கிய அமைச்சர்களும் தலைமை செயலாளர் சாய்குமார், காவல்துறை தலைவர் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிங்க. நேற்று நான் சொன்ன சென்னை குட்கா வேட்டை, அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா போதை வேட்டை, இப்போது மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு ஒருங்கிணைப்பு. ஸோ உள்ளூர் ரயிலில் இருந்து மாநிலங்கள் கூட்டு வரைக்கும் ஒரு சங்கிலியாக இது போயிட்டே இருக்குன்னு நம்மளால் உணர முடியுது. ஸோ இந்த ஒருங்கிணைப்பில் இருந்து என்ன செயல் திட்டம் வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதை அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக தலைமை செயலகத்தில் இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆய்வுக் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடந்திருக்கு. ஆதவர்ஜனா, அமைச்சர் மரியா வில்சன், தலைமை செயலாளர் சாய்குமார், அப்புறம் சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. கூட்டத்தோட முடிவுகள் வந்து அறிவிக்கப்படல, அறிவிப்பு வந்தால் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரோட அந்த நாளை மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் காமராஜரோட மரியாதை, கேரளாவோட போதை தடுப்பு ஆலோசனை, இளைஞர்கள் விளையாட்டு ஆய்வு, அதுக்கப்புறம் கட்சி பிரதிநிதிகளோட சந்திப்பு, பட்ஜெட் இறுதி ஆலோசனை. ஸோ மரியாதையும் நிர்வாகமும் ஒரே நாளில் பக்கம் பக்கமாக நடந்திருக்கு. நேற்று முதல்வர்கள் நிறைய வேலை போல செக்ரட்டரிலையும் வழியிலையும். ஸோ அடுத்தபடியாக தாவேகா அரசின் நகர்வுகள். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விஷயம் இருக்குது. 5மே அரசு ஆவணத்திலிருந்து எடுத்தது. முதல்ல விவசாயிகளுக்கான பெரிய செய்தி, இன்றைக்கி முதல் 3 நீர் வந்து திறப்பு. இன்றைக்கி ஜூலை 16 3 இடத்துல பாசனத்துக்கு தண்ணி திறக்கப்படுது. 1 கொடுமுடியாறு இன்னைக்கு தொடங்கி அக்டோபர் 31 வரைக்கும் மொத்தம் 108 நாள் வினாடிக்கு 50 கன அடியில் தொடங்கி 100 கன அடி வரைக்கும் நீர் திறக்கப்படும். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் பகுதிகளில் 5780.91 ஏக்கர் பாசனம் வந்து பெறுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2வது கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் இன்னைக்கு தொடங்கி நவம்பர் 12 வரைக்கும் 120 நாள் 1563 மில்லியன் கன அடி தண்ணி வந்து திறந்து விடுறாங்க. ஸோ 9012 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பாசனம் அடையும். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாரூர் பெரிய ஏரி முதல் 5 நாள் வந்து நாற்றுக்கு தண்ணி, அப்புறம் 3 நாள் வந்து திறப்பு, 4 நாள் மூடல்ங்கிற சுழற்சி முறையில் வந்து ஒரு நாளைக்கு 6 மில்லியன் அடின்னு 130 நாளில் மொத்தம் 361 மில்லியன் கன அடி, சரிங்களா? ஸோ மொத்தம் 2397 ஏக்கர் பாசனம். ஸோ 3ம் சேர்ந்து 17,189 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களுக்கு இன்றைக்கி முதல் தண்ணி போகுது. ஸோ அந்த பகுதி விவசாயிகள் ஒருத்தருக்கு இது வெறும் அறிவிப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வாய்க்காலில் தண்ணி வருதா இல்லையாங்கிறது தான்
உண்மையான சோதனை. அந்த பக்கம் இருக்கிற உறவுகள் தண்ணி வந்துச்சா சரியாக வருதான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். யாராவது பார்க்குறீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஊர்லாம் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ரெண்டாவது, ரேஷன் கடை ரசீது கட்டாயம்னு சென்னை வடக்கு பகுதியில் 608 பேருக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. கொடிங்கூரில் 300, தண்டையார்பேட்டில் 308. ஸோ அமைச்சர் வெங்கட்ராமன் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலும் வந்திருக்கு. ரேஷன் கடையில் பொருள் வாங்கினா ரசீது வாங்குறது கட்டாயம். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமான தகவல். ரசீது வாங்கினா தான் எடை சரியாக இருக்கா, விலை சரியாக இருக்கான்னு உங்களால் சரி பார்க்க முடியும். இனிமேல் ரேஷன் கடையில் போனால் ரசீது கேளுங்க, அது உங்களுடைய உரிமை. அடுத்து 3வது, டெல்லி ஜவுளி மிஷன் அடுத்த அத்தியாயம். ஸோ நேற்று நான் சொன்ன டெல்லி கதை தொடருது. பாரத் டெக்ஸ் 2026 ஜூலை 14 முதல் 17 வரை டெல்லியில் நடக்கிற தேசிய ஜவுளி கண்காட்சி. ஸோ அதில் தமிழ்நாடு அரங்கு திறக்கப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், நம்ம அமைச்சர்கள் விஜயபாலாஜி, கீர்த்தனா 3 பேரும் சேர்ந்து தொடங்கி வச்சுருக்காங்க. முதலீட்டாளர்களுக்கான தனி செஷனும் நடந்திருக்கு. அதோட அமைச்சர் விஜயபாலாஜி மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கிட்ட வந்து நிதியுதவி கோரிக்கையும் மனுவும் கொடுத்துருக்காப்புல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 20 அம்ச கோரிக்கை, இன்னைக்கு நிதியுதவி மனு. ஸோ தமிழக அரசு ஜவுளித்துறைக்காக டெல்லியில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. இதில் மத்திய அரசு எதை கொடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் அந்த கணக்கு நம்மளுக்கு தெரியும். இதே நேரத்தில் இன்னொரு நல்ல காரியமும் நடந்திருக்கு. ஸோ அதை நல்ல காற்று வீசுன்னு வச்சுக்கலாம். இந்தியா இங்கிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நேற்று முதல் அமலுக்கு வந்திருக்கு. பெருமளவு இந்திய ஏற்றுமதிக்கு வரி விலக்கு கிடைக்குது. திருப்பூர் ஜவுளி, வேலூர் ஆம்பூர் தோல் காலனி, அப்புறம் கடல் உணவுன்னு தமிழ்நாட்டுக்கு நேரடி வாய்ப்பு இருக்கிற துறைகளில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணுகும். ஸோ 4வது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இறுதி வடிவம். செய்தி சுருக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா, 7 அமைச்சர்கள் உட்கார்ந்து இறுதி ஆலோசனை நடத்திருக்காங்க. அடுத்து பெரிய அரசு நிகழ்வு இதுதான். ஸோ 5வது முக்கிய செய்தியில் நான் சொன்னேன், அந்த 2 மாணவியர் விடுதிகள் திருநெல்வேலி 4.75 crores, ஒரத்தநாடு வந்து 4.56 crores. ஸோ கல்லூரி படிக்க வர பெண் பிள்ளைகளுக்கு தங்குமிடங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்த செக்மெண்ட் வந்து தொடர்கதை. நம்ம தொடர்கதையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலில் இதே நேரத்தில் நான் சொன்னேன், 15ஆம் தேதி டிவிஎஸ்சி முன்னாடி ஆஜராவதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சொல்லியிருக்காரு. சொன்னபடி வருவாரா பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ வந்திருக்காரு. நான் சொன்னபடி இப்போ சொல்கிறேன், ஆஜர் ஆகிட்டாப்ல. நேற்று காலை 10:45 ஆலந்தூர் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தன்னோட வழக்கறிஞர்களோட வந்தார். 11 மணிக்கு விசாரணை தொடங்கி சுமார் 5 மணி நேரம் நடந்திருக்கு. முதல்ல இது என்ன வழக்கு, ஒரு நிமிஷத்தை டக்குன்னு சொல்லிடுறேன். முந்தைய ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சாலை போடாமலே ஒப்பந்தக்காரர்கள் பணம் வந்து கொடுத்துருக்காரு. அறப்போர் இயக்கம் 2022 புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் வேலு உட்பட 11 பேர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த ஜூன் 25 20 இடங்களில் சோதனை நடந்தது. அந்த சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த குற்றச்சாட்டை வேலு வந்து மறுத்திருக்காரு. 2 பக்கமும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் இத்தனை நாள் ஆஜராக அப்படின்னு கேட்கலாம். சொல்கிறேன், சம்மன் வந்த நேரத்தில் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் போயிருந்தார். ஸோ ஹைகோர்ட்டில் அவர் போட்ட மனுவில் நீதிமன்றம் ஒரு நிபந்தனை போட்டுச்சு, ஜூலை 12 நீங்கள் சிங்கப்பூரில் வந்து திரும்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பினோடனே ஜூலை 15 காலில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அதிகாரி மாதிரி நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடவே அவர் மேலே இந்த லுக் அவுட் நோட்டீஸையும் தடை விதிச்சிட்டாங்க. ஜூலை 28 வரைக்கும் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கக்கூடாதுன்ற உத்தரவையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ அந்த நிபந்தனைப்படி நேற்று அவர் ஆஜரானார். ஸோ உள்ளே நடந்துச்சு. ஊடக தகவலின்படி 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பதில்கள் வந்து பார்த்தா எழுத்துப்பூர்வம் வாங்கியிருக்காங்க. விசாரணை வந்து வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்த வேலு பேட்டி கொடுத்தாரு. அவர் சொன்னது, முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன், என் பதில் 100% உண்மை, எந்த கலப்படமும் இல்லை, எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொன்னார். மீண்டும் வந்து கூப்பிட்டா வருவேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு குற்றச்சாட்டும் வச்சார். நான் வந்து எந்த குற்றமும் செய்யாதவன், அரசாங்கம் திட்டம் மட்டும் என்னை இணைச்சிருக்காங்கன்னு சொன்னாப்புல. இங்கே ஒரு உண்மையான பதிவு பண்ணணும். இந்த வழக்கோட அடிப்படை புகார் கொடுத்தது அரசு இல்லை, அறப்போர் இயக்கம் 2022 கொடுத்த புகார். அது அவரோட குற்றச்சாட்டு, அவரோட தரப்பு, இந்த ஃபேக்ட் நம்ம தரப்பு, ரெண்டையும் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. சரிங்களா? அவர் சொன்னது பொய்ன்னு சொல்ல வரேன். ஓகேவா? கடைசியாக அவரே ஒரு தேதியும் சொன்னார். 28ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, நீதியை எதிர்பார்த்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹைகோர்ட் வந்து கடும் நடவடிக்கை கூடாதுன்னு கொடுத்த உத்தரவோட எல்லையும் வந்து பார்த்தா ஜூலை 28 தான். அதனால் இந்த கதையோட அடுத்த அத்தியாயம் ஜூலை 28. ஒரு தெளிவு புரியுதா உங்களுக்கு? ஒரு தெளிவு. இது இப்போது விசாரணை கட்டம் தான், குற்றச்சாட்டு நிரூபணமானது கிடையாது. ஸோ இந்த கதையில் ஒரு அரசியல் பின்னணியும் உண்டு. கரூர் மேடையில் முதல்வர் மறைமுகமாக சொன்னார், விசாரணைக்கு பயந்து சிங்கப்பூரில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு. ஸோ வேலு விமான நிலையத்திலே வந்து பார்த்தா நான் ஓடலை ஒளியிலன்னு பதில் சொன்னார். இப்போ ஆஜரும் ஆகிட்டார். ஸோ பேச்சு கட்டம் முடிஞ்சிச்சு, விசாரணை கட்டம் தொடங்கியாச்சு. ஸோ இப்போது தொடர்கதையோட 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் நிலம். இங்கேயும் நேற்று ஒரு பெரிய திருப்பம். நேற்று காலை சொன்ன பழனி கோயிலில் நில விவகாரத்தில் தவறு நடந்ததுன்னு அமைச்சர் அளவில் ஒப்புதல் வந்துச்சு, சார் பதிவாளர் சஸ்பெண்ட் ஆகிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதை நேற்று இன்னொரு கட்டத்துக்கு போயிருக்கு.
மாற்றப்பட்டிருக்கு. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. முதல் கட்டத்திலிருந்தே மறு விசாரணை நடக்க போகுது. இதுவரை 4 பேர் மேலே வழக்கு பதிவு ஆகியிருக்கிறதா வந்து ஊடக தகவல் சொல்லுது. விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனி கோயிலோட நிலம் பக்தர்களுக்கு இலவசமாக நிறுத்தும் இடமா இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகேங்களா, அந்த இடம் அதுக்கு தான் இருந்தது. தனிநபர் பேருக்கு பத்திரப்பதிவானது தான் இப்போ புகார். ஸோ சந்தை மதிப்பை விட ரொம்ப குறைவான தொகைக்கு பதிவானதாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் சொல்லுது. ஸோ அந்த எண்களே ஆவணம் வந்ததுன்னு உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் இந்த வேகத்தை. புகார், துறை விசாரணை, சார் பதிவாளர் சஸ்பெண்டு, வழக்கு பதிவு, இப்போ சிபிசிஐடி. ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கோயில் நில விவகாரம் மாநில அளவு விசாரணை அமைப்புக்கு வந்து போயிருக்கு. ஸோ கரூர் வழக்கு ஹைகோர்ட்டில், பழனி வழக்கு சிபிசிஐடியில். ஸோ ரெண்டையும் நான் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்தபடியாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். இந்த தகவல் நேரடியாக நம்மளுக்கு ப்ராப்பராக கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து அதிகாரப்பூர்வம் அந்த தகவல், ப்ரெஸ் ரிலீஸ் தகவல் அவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நாளைக்கு ஜூலை 17, நாளன்னைக்கு ஜூலை 18 சென்னைக்கு விவிஐபி வருகை இருக்குது. அதையொட்டி மீனம்பாக்கம், கிண்டி, கோட்டுப்புறம், தரமணி, மணப்பாக்கம் பகுதிகளிலும் அதையொட்டியுள்ள வழித்தடங்களிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலாகுது. ஸோ அந்த பகுதிகளில் ட்ரோன் உள்ளிட்ட எந்த பறக்கும் கருவிகளையும் பறக்கவிடக்கூடாது. அது வந்து தடை. ஸோ முழு தடை. இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படியான, இதை மீறினா சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வர்றது யாருங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிக்கையில் சொல்லலை. அதனால் நானும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு. ஸோ அறிவிப்பு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வேலை அந்த 2 நாளும் அந்த பக்கம் பயணம் இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புங்க. ட்ரோன் வச்சுருக்கவங்க அந்த பக்கமே பறக்க விடாதீங்க, பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்தது மாநில அளவிலான ஒரு முக்கிய தீர்ப்பு. இது சிபிசிஐடி வெளியிட்ட தகவல். பெண்களோட அந்தரக படங்களை வச்சு மிரட்டி கொடுமைப்படுத்தின தொடர் வழக்குகளில் நாகர்கோவில் வழக்கு 1. சரிங்களா, அந்த 1ல் மகளிர் நீதிமன்றம் 2023 குற்றவாளி சுஜி என்கிற காசிக்கு இயற்கை வாழ்நாள் முழுக்க சிறைங்கிற தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. ஸோ அவர் போட்ட மேல்முறையீட்டை மதுரை ஹைகோர்ட்டு நேற்றுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தா தள்ளுபடி பண்ணி அந்த தண்டனையை வந்து உறுதி பண்ணியிருக்கு. சிபிசிஐடி நடத்தின மின்னணு ஆதார அறிவியல் விசாரணையை நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. இது தீர்ப்பான வழக்கு, தண்டனை உறுதியாகிடுச்சு. ஸோ இதில் ஹைகோர்ட் சொன்ன ஒரு எச்சரிக்கை இருக்குது, அதை அப்படியே சொல்கிறேன். அந்தரங்க படமோ வீடியோவோ எந்த சூழலிலும் மின்னணு வழியில் பகிரக்கூடாது. நெருங்கின உறவுங்கிற நம்பிக்கையில் கூட கூடாது. ஒரு தடவை வெளியில் போன படம் திரும்ப வராது. இந்த ஒரு வரியை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு நூதன மோசடி. இது உங்கள் பர்ஸ் சம்மந்தப்பட்ட எச்சரிக்கை. வலசரவாக்கம் பகுதியில் ஏடிஎம் மையத்தில் ஒருத்தர் நின்றுட்டு பணம் எடுக்க வரவங்ககிட்ட கேஷ் வேணும், நான் உங்களுக்கு ஜிபே அனுப்புகிறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு ஜிபே அனுப்பாமல் ஏமாற்றிருக்காரு. 15,000 ஒருத்தர்கிட்ட, 7,000 இன்னொருத்தர்கிட்ட. ஒருவர் கைதாகியிருக்காரு. தெரியாத ஆளுகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னால் பணம் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்த பிறகு தான் கொடுக்கணும். இதை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இன்னொரு எச்சரிக்கை, வேலை பேர் சொல்லி வர வலைகள். ஸோ கொருக்குப்பேட்டையில் ஆயுர்வேத மசாஜ் மையம்னு பேர் வச்சு நடந்த முறைகேட்டில் காவல்துறை முறியடிச்சு 3 பேரை கைது பண்ணியிருக்கு. அண்ணா நகரில் வேலை தரேன்னு தூண்டில் போட்டு பெண்ணை சீனின ஒருத்தர் கைதாகியிருக்காரு. 2லையும் பாதிக்கப்பட்ட விவரத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். ஆனால் பாடம் ஒன்று தான், வேலைன்னு யாராவது கூப்பிட்டு அந்த நிறுவனம் என்ன இடம் ஏது அப்படின்ற சட்டப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி பார்த்துட்டு போங்க. அடுத்து மக்கள் கோரிக்கை. இன்றைக்கி புது கோரிக்கை இல்லை, நேற்று வச்ச கோரிக்கையோட நிலைமையை சொல்கிறேன். நேற்று கேட்டோம், சங்கரன் கோவில் விசைத்தறி வேலை நிறுத்தத்தில் மாநில அரசு உடனடியாக நெசவாளர் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்தும்னு சொல்லியிருந்தோம். நேற்று இரவு வரைக்கும் அதை பற்றி அறிவிப்பு எதுவும் வரல. ஒரு பக்கம் பாருங்கள், நம்ம அமைச்சர்கள் டெல்லியில் வந்து பாத் டாக்ஸ் மேலே தமிழ்நாடு ஜவுளிக்காக பேசிகிட்டு இருக்காங்க, நிதியுதவி மூலம்லாம் கொடுக்குறாங்க, அது நல்லது தான். ஆனால் அதே நேரம் சங்கரன் கோவிலில் வந்து இங்கே தறி நின்றுட்டு இருக்கு. 2வது நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டெல்லி மேலைக்கும் சங்கரன் கோவில் தெருவுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை குறைக்க முடியுமா, அதுதான் கேள்வி. இந்த செக்மெண்டோட நோக்கமே இதுதான். பதில் வர வரைக்கும் கேட்டே இருப்பதான் நம்ம வேலை. பேச்சுவார்த்தை அறிவிப்பும் வந்ததும் இங்கே நான் சொல்கிறேன், எந்த அறிவிப்புமே வரல. இப்போதைக்கு இங்கே போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தபடியாக நாளை என்ன, நாளைக்கும் அடுத்த நாளும் தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஜூலை 16, 4 விஷயம். 1, இதுதான் பெருசு. காலை 10:30 மணிக்கு முதல்வர் தலைமையில் வந்து பார்த்தா தாவேகா அரசோட 2வது அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தான் மையம்னு எதிர்பார்ப்பு. என்ன முடிவுகள் வருதுன்னு நாளை காலை இங்கே முழுசாக நான் சொல்கிறேன். 2வது, ஸோ 2-3 இடத்துல பாசன நீர் திறப்பு இன்றைக்கி தொடங்குது. ஸோ அந்த பக்கம் விவசாய உறவுகள்லாம் வாய்க்காலை பாருங்கள். 3, ஆனி மாதத்தோட கடைசி நாள் சுப முகூர்த்தம் கூட பத்திரப்பதிவு நான் சொல்லியிருந்தேன், அலுவலங்களில் கூட்டம் வந்து அலைமோதும். ஸோ நேற்று சொன்னபடி வில்லை 150 உயர்த்தப்பட்டிருக்கு. போகிறவங்க முன்னாடியே கிளம்புங்க. 4, டெல்லி பாத் டாக்ஸி கண்காட்சி நாளையோட 17 முடியுது. சரிங்களா, ஸோ நாளைக்கும் நாளனைக்கும் ஜூலை 17, 18 சென்னையில் விவிஐபி வருகை, மீனம்பாக்கம், கிண்டி பக்கம் போக்குவரத்து கட்டுப்பாடு, ட்ரோன் முழு தரை நான் சொல்லிட்டேன். ஜூலை 21 மதுரை கோர்ட்டில் கரூர் குடும்பங்களோட வேலை நிரந்தர விசாரணை நடக்குது. ரொம்ப முக்கியம். கொடுத்தா இல்லையா ஜாபு, சிஎம் கொடுத்த
கவர்மெண்ட் ஜாப் அது வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வருது. அதே நாள் செவிலியர்கள் போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை 22 தேர்தல் ஆணையத்தோட அடுத்த கட்ட விசாரணை நடக்குது. ஜூலை 24 உயர்கல்வி நான் டீச்சிங் கலந்தாய்வு விண்ணப்பத்துக்கான கடைசி நாள். ஜூலை 28 ஏவாவேலு வழக்கில் கடும் நடவடிக்கை கூடாதுன்னு ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவோட எல்லை நாள். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். ஜூலை 31 ஹைகோர்ட்டில் இடைத்தேர்தல் தடை மீதான விசாரணை. அதே நாள் மருத்துவ கலந்தாய்வு விண்ணப்பத்துக்கும் கடைசி நாள். ஆகஸ்ட் 16 கல்வியை கொண்டாடுவோம் 6 போட்டிகளுக்கும் சப்மிட் பண்ணுற கடைசி நாள். பிள்ளைங்க கிட்ட இன்றைக்கே சொல்லுங்கள். ஆகஸ்ட் 17 வீட்டில் இருந்தே ஃப்ளாட் பத்திரப்பதிவு பண்ணுற கட்டாய முறை தொடங்குது. இந்த தேதிகள் வரிசையாக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே முக்கியம். அடுத்தபடியாக வரலாங்க குடும்ப பேச்சு. ஸோ முதல்ல நம்ம ஒரு வார அட்டவணை. தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை, சனிக்கிழமை உறவுகளும் நாளும், ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் குரல். உறவுகளின் குரல் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இது வெறும் உங்களோட குரல் கிடையாது. உங்களை சுற்றி நடக்கும் விஷயத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக ஆக்கப்பூர்வமான விஷயம் தான் நீங்கள் சொல்லுங்கள், அது ஒலிக்கப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, நம்ம ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே பகிரப்படும். அதுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக வரும். நீங்கள் சும்மா நினச்சிக்காதீங்க நம்ம அனுப்புகிறோம் அப்படியே போயின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. நீங்கள் அனுப்புங்க, அது சரி செய்யப்படும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு அனுப்புனதில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஏதாவது சரியாயிடுச்சுன்னா அதையும் அனுப்புங்க. இது சரியாயிடுச்சு, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் சொன்னால் தான் மக்கள் நம்ம சொல்ல முடியும். அடுத்து உறவுகள் நானும். உங்கள் கேள்வி என்னோட பதில். இந்த வீடியோ பார்க்கும்போதே எங்களுக்கு நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா உங்கள் கேள்விகளை வந்து கமெண்ட்டில் போடுங்க. சனிக்கிழமை நான் 5 மணிக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி வாயிலாக நான் உங்களுக்கு அந்த பதிலை சொல்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஷோவை வந்து பார்க்குற உறவுகள் கிட்டத்தட்ட 75% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே ஒரு நிமிடம் தான் ஆகும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுடைய ஷோ, உங்களுக்கான ஷோ. ஸோ இந்த 10 பகுதிகளும் தினமும் தரவு சேர்க்கிறது சுலபமான வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இதை பண்ணுறதுக்கு காரணம் இந்த துறை மேலே, இந்த சமூகம் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை. அதே அக்கறை தான் உங்களுக்கு இருக்கனால தான் இந்த ஷோவை நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியும். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை 12 மணிக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சி பிளாஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள்.